கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உங்களுக்கு சமாதானம் வழங்கும் இன்றைய செய்தி மார்க் 15:21. சீரேனே ஊரானும் அலெக்சாண்டருக்கும் ரூபஸுக்கும் தகப்பனான சீமோன் எனப்பட்ட ஒருவரை கிறிஸ்துவின் சிலுவையை சுமக்கும்படி பலவந்தம் பண்ணினார்கள் போர்ச்சேவகர்கள். அதாவது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை பிலாத்துவினுடைய அரண்மனைக்கு அழைத்து சென்று சிலுவையில் அறையப்பட வேண்டும் என்ற அந்த தீர்ப்பை பெற்று அரண்மனையிலிருந்து கொல்கதா மலைக்கு அவரை அழைத்து செல்ல வேண்டும். சிறிது நேரத்திலே சிலுவை சுமந்து வந்த அந்த கிறிஸ்து சரீரத்திலே பலவீனப்பட்டதால் இந்த சீமோனை அந்த சிலுவையை சுமக்கும்படி போர்ச்சேவர்கள் பலவந்தப்படுத்துகிறார்கள். இதை நம்ம மேலோட்டமாக பார்த்தால் அவரால் கிறிஸ்துவால் சிலுவையை சுமக்க முடியவில்லை, அதனால் சீமோனை பலவந்தப்படுத்துகிறார்கள் என்று நாம் அறிந்து கொள்ளலாம். ஆனால் இதற்கு உள்ளான ஒரு சத்தியம் இருக்கிறது. அதாவது இந்த சீமோன் யார் என்றால் சிரேனே ஊர், அதாவது வட ஆப்பிரிக்காவில் உள்ள ஒரு ஊரை சேர்ந்தவன். அவன் எருசலேமிற்கு திருவிழாவிற்கு வருகிறான், வழிப்போக்கனை போல. அப்படிப்பட்டவன் அவ்வளவு ஜனங்கள் மத்தியிலே இவனை அழைத்தது என்ன? போர்ச்சேவர்கள் எதற்காக? இதுதான் கிறிஸ்துவின் அழைப்பு. என்னுடைய சிலுவையை நீயும் சுமந்து கொள், ரட்சிப்பின் அனுபவத்தை நீயும் பெற்றுக்கொள், ரட்சிப்பின் அந்த பூரண பலனை நீயும் அடைய வேண்டும் என்று அவனை தெரிந்து கொண்டு அவனை முன்குறித்து அவனை அழைத்து இருக்கிறார் இந்த சிலுவையை சுமக்கும்படி. அது மாத்திரமல்ல, அதனால் அந்த பலன் அவனுடைய மகனாகிய அந்த ரூபஸ், அவன்தான் அப்போஸ்தலர் பவுல் அடிகாரனுடைய ஒரு சீசன். ரோமர் 16:13 இதை வாசிக்கிறோம். சிலுவையை சுமக்க வேண்டியது நம்முடைய கடமை என்று இங்கே கர்த்தர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். ரட்சிப்பு என்பது இலவசம்தான். எபேசியர் 2:8 கிருபையாலும் விசுவாசத்தாலும் ரட்சிக்கப்பட்டோம், ஆனால் அதே நேரத்தில் முடிவு பரியந்தம் நிலைத்து நிற்பவனே ரட்சிக்கப்படுவான். மத்தேயு 24:13. ரட்சிப்பிலே நிலைத்திருக்க, ரட்சிப்பின் பூரண பலனை அடைய வேண்டுமென்றால் சிலுவை சுமப்பது அவசியமாகிறது. நாம் சகித்தோமானால் அவருடனே கூட ஆளுகையும் செய்வோம். அப்படி என்றால் அழைக்கப்பட்ட நாம் ரட்சிக்கப்பட்டோம், ஆனால் அதன் பூரண பலனை பெற்றுக்கொள்ள வேண்டும், அந்த ஜீவ கிரீடத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் அவன் தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு நடப்பது